அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இது டூ லீவ் லைவ் வித் பானு சேனல்லேருந்து நான் உங்கள் பானு பேசுகிறேன். ஸோ நிறைய தடவை நம்ம வந்து லைவில் போடும்போது நம்ம நிறைய நண்பர்கள் வந்து நம்மக்கிட்ட வந்து நீங்கள் ஸ்டோரி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த ஒரு கதையை நான் சொல்ல போகிறேன். ஸோ கதையோட டைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, நடப்பதெல்லாம் நன்மைக்கே அப்படின்ற டைட்டில் தான். ஸோ என்னன்றத கதைக்குள்ளே போகலாமா? காட்டுகளுக்கே ராஜாவான சிங்கராஜா ஒரு தடவை வேட்டையாட போனப்போ எதிர்பாராத விதமாக அவருக்கு அடிபட்டுடுது. இதனால் அவருடைய கால் வந்து நொண்டியாயிடுது. சரிங்களா? அப்போது அந்த சிங்கராஜாவை பார்க்கறதுக்காக பிரஜைகளான மற்ற மிருகங்கள் எல்லாம் வந்து நலம் விசாரிக்கிறதுக்கு வராங்க. அப்போ சிங்கராணியும் ரொம்ப கவலையாக இருக்காங்க. என்னடா இது, நம்ம வீட்டுக்காருக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? இப்படியே இருந்துட்டு இருக்கும்போது திடீர்னு நடுவில் பூந்த குள்ளநரி என்ன பண்ணாருன்னா, காட்டுராஜா காட்டுராஜா, நடப்பதெல்லாம் நன்மைக்கு தான், எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. உடனே நம்ம காட்டுராஜாவுக்கு கோபம் வந்துடுச்சான். என்ன சூழ்நிலையில் நான் இருக்கேன், நீ என்னை பார்த்து நீ வந்து நடப்பதெல்லாம் நன்மைக்குன்னு சொல்கிறல்ல அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம குள்ளநரியை தூக்கிட்டு போய் சிப்பாய் குரங்குகள் எல்லாம் விட்டு அவரை கொண்டு போய் சிறையில் அடைச்சிட்டாங்க. சரிங்களா? இதற்கு நடுவில் நாட்கள் பல போய்கிட்டே இருந்துச்சு. ரொம்ப நாள் ஆகியும் கூட காட்டுராஜாவோட கால் வந்து சரியே ஆகலை. இதனால் ஊர் மக்கள் எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, அவரை வந்து நொண்டி ராஜான்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்களாம். இதனால் சிங்கராணிக்கு வந்து ரொம்ப கஷ்டமாகவும் கோபமாகவும் கூட இருந்திருக்கு. யார் இவருக்கு இந்த பட்டப்பேரை வச்சதோ அந்த ஆளை தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி அவனுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி வச்சுருந்துருக்காங்க. ஆனால் இது எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு அடிப்படை யார் பேசுனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முயல் தான் நொண்டி ராஜான்ட்டு சொல்லி தெரிஞ்சிட்டு இருந்திருக்கு. அது வந்து ஒரு குறும்புக்கார முயல் அது. அதுதான் இந்த வார்த்தையை வந்து சொல்லி ராஜாவுக்கு பட்டப்பேர் வச்சது. அது யாருக்குமே தெரியாது. சரிங்களா? சிறைசாலையில் இருந்த நம்ம குள்ளநரிக்கு தினமும் சைவ உணவு கொடுத்து கொடுத்து அதுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஏண்டா வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டோமே, நம்ம வாயை வச்சு சும்மா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கலாம், தேவையில்லாமல் இந்த ராஜா கிட்ட பேசி இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருந்திருக்கு. சரிங்களா? நடுவில் காட்டு ராஜா இப்படியே இருந்தால் நம்ம எப்படி வேட்டையாடுறது, நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் கழித்து திரும்பவும் வேட்டையாட போயிருந்திருக்கிறார். அவர் போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப தன்னறியாமல் நடந்து நடந்து அந்த காட்டுக்கு உள்ளே போயிட்டார். அதாவது அவருடைய நாட்டையும் தாண்டி வந்துட்டார். சரிங்களா? அப்போது வேறு நாட்டை சேர்ந்த சிப்பாய்கள்லாம் அந்த வழியாக வந்துட்டு இருந்திருக்காங்க. அவங்க திடீர்னு நம்ம காட்டு ராஜாவை பார்த்தோன்னே, ஆஹா, ஏன்னா அந்த ஊர் இளவரசர் என்ன செஞ்சுருக்காருன்னா, எனக்கு விளையாடுறதுக்கு ஒரு சிங்கம் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அப்பா கிட்ட கேட்டிருந்திருக்காரு. அப்போது அவங்க அம்மா அப்பா வந்து உத்தரவு போட்டிருந்தாங்க, ஏதாவது ஒரு சிங்கத்தை பிடிச்சிட்டு வாங்க என் பையன் விளையாடுறதுக்கு இளவரசருக்கு அப்படின்ட்டு. அப்போது இதனால் சிப்பாய்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஆஹா, நல்ல வேட்டை இன்னைக்கு, நம்ம கொண்டு போய் இதை இளவரசர்கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு நிறைய பொற்காசுகள்லாம் கொடுப்பாங்க அப்படின்றதுக்காக நம்ம காட்டு ராஜாவை பிடிக்கிறதுக்கு போயிருக்கிறாங்க. ஐயோ, என்னை விட்டுருங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சிங்கராஜா கதறினாலும் அவருடைய குரலை காதிலேயே வாங்கிக்காம சிப்பாய்கள்லாம் பிடிச்சிட்டு போயிடுறாங்க. கொண்டு போய் நிறுத்தி கீழே விடும்பொழுது தான் தெரியுது, அவங்களோட வந்து கூண்டுலேருந்து அவர் வெளியில் எடுத்துகிட்டு வரும்போது தான் தெரியுது, ராஜா வந்து நொண்டி நொண்டி நடக்கிறாரு. அச்சச்சோ! அப்போ தான் சிப்பாய்களுக்கு தெரியுது, இது வந்து நொண்டியா, இதை கொண்டு போய் எப்படி நம்ம இளவரசருக்கு விளையாட கொடுக்கறது, நம்மளை தானே திட்டுவாங்க அப்படின்றனால என்ன செய்கிறாங்கன்னா, அதை திரும்பவும் அந்த சிங்கராஜாவை கொண்டு போயிட்டு ஊருக்கு வெளியே அவருடைய நாட்டுக்கிட்டேயே விட்டுட்டு வந்துடுறாங்க. சரிங்களா? அப்படி விட்டுட்டு வரும்பொழுது தான் சிங்கராஜாவோட மனசில் தோணுது, ஓஹோ, நமக்கு இப்போ கால் அடிபட்டனால தானே நமக்கு வந்து நம்மளை நொண்டி அப்படின்றனால நமக்கு பாவம் பார்த்து நம்மளை விட்டுட்டாங்க. அப்போ குள்ளநரி வந்து அன்றைக்கே சொல்லிச்சு இல்லையா, நடப்பதெல்லாம் நன்மைக்கு தான், என்னைக்காவது அது வந்து நமக்கு அது நன்மை தான் நடக்கும், நமக்கு ஒரு கெட்டது வருதுன்னா நிச்சயமாக வந்து பின்னாடி நமக்கு ஏதாவது ஒரு நன்மை நடக்கும்னு சொல்லிச்சு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு குள்ளநரியை நினச்சிக்கிட்டே வந்து சிங்கராணி கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாராம். ஸோ அதுக்கப்புறமா நம்ம காட்டுராஜா என்ன பண்ணுறாராம், குள்ளநரியை ஜெயிலேருந்து ரிலீஸ் பண்ணிடுறாரு. ஸோ சிறைசாலையிலேருந்து வந்த குள்ளநரி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. அப்போ குள்ளநரிக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குறாரு. என்ன மகிழ்ச்சியான தகவல் சொல்கிறாரு அப்படின்னா, காட்டுராஜாவோட அரண்மனையில் குள்ளநரியை மந்திரியாக போஸ்ட் கொடுத்து ப்ரொமோட் பண்ணிடுறாரு. ஸோ பதவி கொடுக்குறாங்க, குள்ளநரிக்கு மந்திரி பதவி கொடுக்குறாரு. ஸோ இதுதான் அந்த கதை. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நமக்கு
வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம போய்க்கிட்டே இருக்கும்போது நம்மளோட லைஃப்பில் ஏதாவது ஒரு தடங்களோ இல்லை ஏதாவது ஒரு கஷ்டமோ நமக்கு வராமல் எந்த ஒரு வெற்றி பாதையுமே நம்மளால் லைஃப்பில் அடைய முடியாது. அந்த மாதிரி இருக்கும்போது நடுவில் வர இடைக்கற்கள் எல்லாமே வந்து அனுபவமாகவும் எடுத்துக்கணும். இது வந்து நடப்பதெல்லாம் நமக்கு நன்மை தான், நமக்கு நிச்சயமாக பின்னாடி வந்து நமக்கு ஒரு நன்மை நடக்கும் அப்படின்னு நம்ம நம்பிக்கையோட வாழ்க்கையில் தொடர்ந்து போராடி வெற்றி பெறணும் அப்படின்றது தான் இந்த கதையோட கருத்து. ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த கதை பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் பானு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ வணக்கம், மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கலாம்.